அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா தற்போது மூன்றாவது முறையாக போயஸ் இல்லத்திலிருந்து கூவத்தூர் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதனை நேரலையில் பார்த்தோம். தற்போது இது குறித்து போயஸ் இல்லத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் கிருத்திகாவிடம் கேட்கலாம். கிருத்திகா, வணக்கம். தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா கூவத்தூர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அது குறித்த தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது சரியாக 4 மணி அளவில் போயஸ் இல்லத்திலிருந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா கூவத்தூருக்கு செல்வதற்காக கிளம்பி இருக்கிறார். இந்த சந்திப்பு, அதாவது இந்த கட்சியினுடைய இந்த சந்திப்பானது 3வது நாளாக நடைபெறுகிறது. அதிலும் குறிப்பாக ஏற்கனவே அவர் சட்டமன்ற குழு தலைவராக அவர்களுடைய கட்சியினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதனுடைய கடிதம் மற்றும் அவர் முதல்வராக வேண்டும் என்பதற்கான எம்எல்ஏக்களுடைய கடிதம் என அனைத்து கடிதங்களையும் அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொறுப்பாளரை சந்தித்து வழங்கியிருந்தார். இதைத் தொடர்ந்து அவர் முதல்வராவதற்கு தொடர்ந்து காலதாமதங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அவர் இன்று 3வது நாளாக தன்னுடைய கட்சி, அதாவது அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பேசுவதற்காக கூவத்தூர் விரைந்துள்ளார். இந்த சூழ்நிலையில் அங்கு முக்கிய அமைச்சர்கள் இவரை வரவேற்பதற்காக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அங்கு 3வது நாட்களாக பேச்சுவார்த்தை, குறிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்த இந்த பேச்சு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஆளுநரிடம் இந்த கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் முதல்வராக வேண்டும் என்ற ஒப்புதல் கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தையானது அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவாக இருக்கும் என்பதை நோக்கி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அவர் தொடர்ந்து பேசும்போது கட்சியை உடைக்க முடியாது என்பதை அவர் முன்பே குறிப்பிட்டிருந்தார். அதாவது இங்கிருந்து கூவத்தூர் கிளம்புவதற்கு சற்று முன்பாக வேதா இல்லத்திலிருந்து வெளியே வந்து மக்களுக்கு நடுவே அவர் பேசினார். அதில் குறிப்பாக கட்சியை உடைக்க முடியாது என்றும் தான் ஒரு நல்ல செய்திக்காக காத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து 4 மணி அளவில் தற்போது கூவத்தூர் கிளம்பி இருக்கிறார். அங்கு நடக்கின்ற பேச்சுவார்த்தை, அவர் கட்சியினரிடையே பேசப் போகின்ற பேச்சுவார்த்தை என்பது, குறிப்பாக அவர்கள் செய்ய போகின்ற அந்த ஆலோசனை என்பது கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை முக்கியமாக கொண்டிருக்கிறது. கிருத்திகா, உங்கள் தகவல்களுக்கு நன்றி.